சிம்மராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக நாட்களாக இருக்க போகிறது. அதாவது 11ல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்க போறார். மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்க போறார். 11ஆம் இடத்துல ஏற்கனவே ஆல்ரெடி குரு இருக்குது. அப்போ 11 2 இடங்களுக்கு மிகப்பெரிய சுபர்களான குரு சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கனால இந்த மாதம் பொருள் வரவுக்குரிய மாதமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பண ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்குது, எது எப்படி ஆகுமோ எப்படி இருக்குமோங்கிற கவலையும் மனக்குழப்பம் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தை மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த அஷ்டமத்து சனி நடந்தாலும் பொருள் வர ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுபிச்சமான சம்பவங்கள் நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் உண்டு. கல்வியில் தேர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்களுக்கு நெருக்கமான உறவுகளுக்குள்ள சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பிறப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிவில், காவல்துறை இந்த மாதிரியான பொறுப்பிலிருந்து துறையிலிருந்து அவங்களுக்கு சில பாதிப்புகள் இது வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய தொடர்புகளின் காரணமாக உங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள்லாம் இப்போது நிவர்த்தி ஆகும். இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சிலருக்கு சிறு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனடியாக போய் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தன்மை சிலருக்கு காய்ச்சல், வெயில் கால நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே பொருள் வரவு, பண வரவு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், கல்வியில் தேர்ச்சி ஆகியவைகள் இருக்கும். சிறு உடல்நலக் கோளாறுகள், கோடை நோய்கள், வெப்ப நோய்கள் அவ்வப்போது வந்து போனாலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த மாதத்தில் 19, 20, 2 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் மிக எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது. நன்றி.